செய்தியின் தலைப்பு, நீங்கள் எதன் மேல் வைராக்கியமாய் இருக்கிறீர்கள்? On which you are jealous. வைராக்கியம் என்று சொல்லும் போது பூமியில எங்குமே நிறைந்திருக்கின்றது. எத்தனை பேருக்கு இந்த வைராக்கியம் என்னன்னு தெரியும்? இந்த கரங்களை தூக்கி ஒரு அல்லையா சொல்லுங்க. நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும்? ஒரு சிரித்த முகத்தை பார்க்கலாமா? ஆமென். நீங்க தான் கலையா இருந்தீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நாளில இந்த வார்த்தை எல்லாருக்கும் புரிந்த ஒரு வார்த்தை, வைராக்கியம். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டோமா? வைராக்கியம் என்ற அந்த வார்த்தையை நம்ம இங்க கவனிக்கணும். எதன் மேலே நாம் வைராக்கியமா இருக்கிறோம்? வைராக்கியம் எல்லாருக்குமே. சரி, நான் கேட்கிறேன் முதலாவது ஒரு கேள்வி, வைராக்கியம் இருக்கணுமா இருக்கக்கூடாது? நீங்க சொன்னீங்கன்னா செய்தி கேட்கணும். வைராக்கியம் இருக்கணுமா இருக்கக்கூடாது? இருக்கணும். இருக்கணும்னு சொல்றீங்க, கையை தூக்குங்க பார்க்கலாம். சரி, ஐயோ வைராக்கியம் எல்லாம் இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்றீங்க எத்தனை பேருங்க? யாருமே இல்லையா? 2 பேர் சொன்னாங்க. வைராக்கியம் இருக்கவே கூடாது, ஆனால் வைராக்கியம் இருக்கணும். 2மே தேவை. அப்ப வைராக்கியம் எங்க இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எதுக்கு வைராக்கியம் இருக்கக்கூடாது நம்முடைய ஜீவிதத்துல? எதுக்கெல்லாம் வைராக்கியம் இருக்கக்கூடாது என்று சொல்லி வேத வசனத்துல நாம் அநேக வார்த்தைகளை நாம் கவனிக்கணும். 3 பகுதியாக இந்த நாளிலே நான் இந்த செய்தியை பார்த்துக்கொள்ள நாம் இருக்கிறோம். 1, வேதத்தில் எவ்விதமாய் வைராக்கியமாய் இருந்தார். 2வது, தேவன் எவ்விதமாய் வைராக்கியமாய் இருக்கிறார். 3வது, கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் வைராக்கியமாக எவ்விதமாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆசையா இருக்கணும்? அல்லேலூயா. வேதத்தில் எவ்விதமாய் வைராக்கியமாய் இருந்தார்கள், தேவன் எவ்விதமாய் வைராக்கியமாய் இருக்கிறார், நாம் எவ்விதமாக வைராக்கியமாக இருக்க வேண்டும். எப்படி வைராக்கியமா இருக்க வேண்டும்? எதற்காக வைராக்கியமா இருக்க வேண்டும்? ஏன் நம்ம வைராக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 காரியங்கள் நாம் இந்த நாளில நாம் பார்க்க இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த நாளில மகிழ்ச்சியா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிறோம்? கர்த்தருடைய பிரசனத்துல பயபக்தியோடு நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய சன்னிதானத்துல நாம் காணப்பட வேண்டும். அதோடு கூட கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கலாத்தியர் 4 அதிகாரம் 18வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, Galatians chapter 4 verse 18. கலாத்தியர் 4 அதிகாரம் 18வது வசனம். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் போது மாத்திரமல்ல, அது உங்களிடத்துல இருக்கும் நாட்கள் மட்டுமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, நல்ல விஷயத்துல வைராக்கியத்தை காட்ட வேண்டும். ஆமென். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கும் போது எதுக்கு வைராக்கியம் வேணும்? வைராக்கியம் இருக்கணுமா வேண்டாமா? சிலர் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, சிலர் இருக்க வேண்டாம்னு சொன்னீங்க. அப்போ வேத வசனத்தை நான் பார்க்கும்போது நல்ல விஷயத்துல நம்ம என்ன இருக்கணுங்க? வைராக்கியமா இருக்க வேணும். கெட்ட விஷயத்துல நம்ம என்ன இருக்கக்கூடாதுங்க? வைராக்கியமாக இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் ஒரு அழகான வீடை கட்டிவிட்டால், பக்கத்தில் இருக்கிறவர்கள் அந்த வீட்டை பார்த்து விட்டால் என்ன செய்யக்கூடாதுங்க? என்ன செய்யக்கூடாதுங்க? அவர்கள் கட்டிவிட்டார்கள், ஆயினால் நான் கட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வைராக்கியம் பாராட்டுவது கெட்ட விஷயம். ஆனால் அவர்களும் கட்டிவிட்டார்கள், நான் எப்பொழுது கட்டப் போகிறேன், நானும் இவர்களை போல என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும் என்று நல்ல விஷயத்தை நீங்க நினைச்சீங்கன்னா அது நல்ல விஷயம், நல்ல வைராக்கியம். ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. அப்ப நல்ல விஷயத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வைராக்கியத்தை நாம் காட்ட வேண்டும். ஆனால் கெட்ட விஷயத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய ஜீவிதத்துல வைராக்கியத்தை நம்ம காட்டக்கூடாது. அல்லேலூயா. அவர்கள் நல்லா பச்சி பாஸ் ஆயிட்டாங்க. இரு, நானும் என்ன செய்ய போகிறேன், நானும் அவருக்கு மேல படிக்க போகிறேன் அப்படி என்ற அந்த வைராக்கியத்தை விட்டு, அவர்களும் படித்து விட்டார்கள், நானும் என்ன செய்வேன், படிப்பேன் என்று சொல்லி நாம் படித்தால் அதுவும் நல்ல விஷயமா இருக்கின்றது. நல்ல விஷயத்துக்கு நாம் வைராக்கியத்தை நாம் பாராட்ட வேண்டும். உலகத்துல நாம் யோசித்து பார்க்கும்போது
நல்ல விஷயங்கள் அநேகம் இருக்கின்றது. அந்த நல்ல விஷயங்களுக்காக இந்த காலவெளியில என்ன என்று நாம் அறிந்து நாம் வைராக்கியத்தை பாராட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதிலேயே 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். உங்களை குறித்து அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் வைராக்கியத்துக்கு ஏற்ற ஒரு காரியம் அங்கேயே சொல்லப்படுகின்றது. விக்கிர ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினங்கள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் இவளானவைகளே. கடைசியா இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டார், சுதந்தரிப்பது இல்லை என்று சொன்னேன் போல. அப்போ கெட்ட விஷயத்துக்கு நமக்கு என்ன இருக்கக்கூடாதுங்க, வைராக்கியம் இருக்கக்கூடாது. நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் இருக்க வேண்டும். பில்லி சூனியம், இவங்க என்ன மூஞ்சி பார்த்தீங்க, வாழுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் இருக்க வேண்டும். கெட்ட விஷயத்துக்கு என்ன இருக்கக்கூடாதுங்க பிரியமானவர்களே, வைராக்கியம் இருக்கக்கூடாது. நீ எனக்கு செய்தியா, நான் உனக்கு என்ன பண்ண போறேன், ரெண்டா செய்ய போறேன். கொலை, அக்கிரமம், பாவம் எவ்வளவு சொல்லப்படுகின்றது. அதுலயே ஒரு காரியம் வைராக்கியம், பில்லி சூனியம், அப்புறம் மார்க்க பேதங்கள், விரோதங்கள், கோபங்கள், சண்டைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்கிறவர்கள் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, you will never enter the kingdom of God. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டார்கள், சுதந்தரிக்க மாட்டார்கள் இந்த நாளில. ஆகினால் இதை செய்கிறதை காட்டிலும் நல்ல விஷயங்கள் கலாத்தியர்ல நம்ம பார்க்கும்போது அங்கே கீழே நம்ம வாசிக்கிற வேளையில ஆவியின் கனிகளை குறித்து பேசுகின்றது. ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான ஒன்றுமே இல்லை. எதுக்கு வைராக்கியம் இருக்க வேண்டும்? அன்பு. நான் அவர்களை அன்பு கூறுவேன். அவர்கள் எனக்கு ஒரு காரியத்தை செய்ததுனால நான் ரெண்டு காரியமாக அவர்களுக்கு செய்வேன், நல்ல விஷயத்துக்கு. இப்ப பாருங்களேன், ஒருவர் புடவை வாங்கி கொடுத்தாங்க, ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை நம்ம மறக்கவே கூடாது. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துல ரெண்டு ஷர்ட்டா ரெண்டு பேண்டா நம்ம ஒரு ரெண்டு புடவையா நம்ம வாங்கி கொடுக்கும் போது அது ஒரு நல்ல வைராக்கியம், அன்பு செலுத்துகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? நல்ல விஷயத்துக்கு ஒரு வைராக்கியம், அன்பு செலுத்துறதுல ஒரு வைராக்கியம், சாந்தம் குணங்கள் இருப்பதுல அவங்க எவ்வளவு சாந்தமா இருக்கிறார்கள், அந்த சாந்தம் குணத்துல நானும் என்ன செய்வேன், இன்னும் சாந்தம் குணமா இருப்பேன் என்று சொல்வது ஒரு நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயத்திலே நம்ம என்ன இருக்க வேண்டுங்க, வைராக்கியமாக இருக்க வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம். என்கிட்ட அவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள், நானும் சந்தோஷமா இருப்பேன், சமாதானமா இருப்பேன். சமாதானமா இருப்பதில் நமக்கு ஒரு வைராக்கியம் தேவை. ராமே சொல்லலாமா? விரோதமாய் செய்கிற காரியத்துல நமக்கு வைராக்கியம் தேவையில்லை. ஆனால் அன்புல வைராக்கியம், இனத்துல வைராக்கியம் வேணுங்க, சந்தோஷத்துல வைராக்கியம், சமாதானத்துல வைராக்கியம், சாந்த குணத்துல வைராக்கியம் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. விசுவாசத்துல வைராக்கியம் இருக்கணுங்க. ஆதில நாம் எதை ஏற்றுக்கொண்டோமோ, ஆதில நாம் எதை விசுவாசித்தோமோ, கர்த்தர் நம்ம எவ்விதமா அழைத்தாரோ அந்த அழைத்த அழைப்புக்கும் அந்த விசுவாசத்துக்கும் அந்த வேதத்திற்கும் நாம் என்னவா இருக்க வேண்டுங்க, வைராக்கியமாக இருக்க வேண்டும். இச்சை அடக்கம், வைராக்கியம் இருக்கணுங்க. இச்சை அடக்கம், ஆசைகளை அடுக்கி நம்முடைய சரீரத்தின் ஆசைகளும் நம்முடைய எண்ணத்தின் ஆசைகளையும் நாம் அடுக்கி இச்சைகளை அடக்கிறதுல நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும். இப்படி செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல சுதந்தரித்துக் கொள்வார்கள். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. ஆனா இப்படி ஒரு லிஸ்ட் நம்ம படிச்சோமே, வைராக்கியம், பில்லி சூனியம், காம விகாரம், அப்புறம் விக்கிர ஆராதனை, விரோதங்கள். பாருங்க, இவர்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டாங்கன்னா சுதந்தரிக்க மாட்டாங்க. சிலர் வந்துட்டு இந்த விக்கிர ஆராதனை என்று சொல்லும் போது
பாரம்பரியக்கு என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் தலையை சாய்ப்பார்கள். சில நேரங்களில் நாம் எவ்வளவுதான் இங்க சபையில வந்து ஒழுக்கமா இருந்து செய்திகளை கேட்டு வார்த்தைகளை கேட்டு நாம் உண்மையா இருந்தாலும் சில குடும்பங்களிலே நாம் ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு என்ன செய்வது ஒரு கல்யாணமோ ஒரு நல்ல விஷயங்களோ இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு நாம் செவி கொடுத்து குடும்பத்தின் காரியங்களுக்கு நாம் செவி கொடுத்து பாஸ்டர் வந்து பாக்குறாரு, ஆண்டவரே என்ன இல்லை ஆவியானவரே எங்களை விட்டு கொஞ்சம் நேரம் என்னவாயிருங்கள் தூரமா இருங்கள் என்று சொல்லி அவரையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த பாரம்பரியங்களுக்கு என்ன செய்வார்கள், அவர்கள் அவருடைய தலையை சாய்த்து விடுவார்கள். அது விக்கிர ஆராதனைக்குள்ள வருகின்றது. அல்லேலூயா. அப்பதான் சொல்லுவாங்க, இரு வலது காலை எடுத்து வச்சு வரணும், அங்கே நில்லுங்க, இதாம்மா தட்டு, அதுல தண்ணி ஊத்து, அதுல என்ன செய்ய அத்தப்போடு இத்தப்போடு அதை என்ன செய்ய அப்படி சுத்தி தான் என்ன செய்யணும், உள்ள வரணும். இது பாரம்பரியம், இது விக்கிர ஆராதனைக்கு அடையாளமா இருக்கின்றது. அம்மே விசுவாசிகளாவே சொல்லுங்க. அப்ப நம்முடைய ஜீவிதத்துல விசுவாசத்துக்கு நாம் என்னவா இருக்கணுங்க, வைராக்கியமா இருக்க வேண்டும். நான் யாரை விசுவாசிக்கிறேன், நான் யாரை ஆராதிக்கிறேன், எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது, நல்ல விஷயத்துக்கு நம்முடைய ஜீவிதத்துல வைராக்கியத்தை நாம் காட்ட வேண்டும். என் குடும்பத்துல எது நான் நடக்கட்டுங்க, இது நான் தொட மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இதுதான் வைராக்கியம் என்று சொல்லி நீங்கள் வாழ்ந்தால் ரெண்டு விஷயம் இங்க சொல்லப்படுகிறது. இதை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டார்கள், பிரவேசிக்க மாட்டார்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம், நீடிய பொறுமை, சாந்தம், நறுமணம், இவதையெல்லாம் நாம் வைராக்கியமாக நம்முடைய ஜீவிதத்துல காத்துக்கொள்ளும் போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு நாள் ஆண்டவர் வருகிறார். அந்த வருகில நாம் எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த ராஜ்யத்துல பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிறோம். அப்படிதான் பாத்தீங்கன்னா நீங்க கசப்பு என்ற ஒரு காரியம் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிறது. யாக்கோபு 3 அதிகாரம் அது 4வது வசனம் சொல்லும் போது வைராக்கியத்திலேயே ஒரு வைராக்கியம் என்னன்னா கசப்பான வைராக்கியம், அதுவும் மிகுந்த ஒரு பாவமான ஒரு காரியம் என்று வேதவசனம் சொல்கிறது. ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 14. உங்களுடைய இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைப்பீர்கள் என்றால் நீங்கள் பெருமை பாராட்டாமல் இருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இந்த இடத்துல நான் வாசிக்கிற பேரில கசப்பான வைராக்கியம். பிரியமானவரே, இந்த கசப்பான வைராக்கியம் நான் கேட்கிறேன், நீங்க எல்லாம் ஒரு சிக்கன் சாப்பிடுறீங்க, அந்த சிக்கன்ல ஒரு பகுதி இருக்கின்றது, என்னங்க இல்லைங்களா? அதை நீங்கள் தெரியாமல் அதை நீங்கள் வெட்டி விட்டுட்டீங்கன்னா அந்த சிக்கன் முழுவதும் என்னவா இருக்கும், கசப்பா தான் இருக்கும், அதை நீங்கள் சாப்பிடவே முடியாது. ஆனால் அந்த சின்ன கசப்பை நீங்கள் எடுத்து போடுவீர்கள் என்றால் அந்த மாதிரி சிக்கன் டேஸ்ட் எதுவுமே இல்லை, நீங்களே வேற வேற விதமா டேஸ்டா செய்யறீங்க. நம்முடைய வாழ்க்கையில வைராக்கியம் என்று சொல்லும் போது இந்த கசப்பான வைராக்கியத்தை நம்முடைய ஜீவிதத்துல ஒருவர் மேல் ஒருவர் வைக்கிற அந்த கசப்பான வைராக்கியத்தை நம்மளால விடவே முடியாது. இது கொண்டு வருவது யார் என்றால் நரகத்துக்குரிய அதிபதி பிசாசானவன். விசுவாசிகள் நாம சொல்லுங்க. இந்த காலவரையில வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே நாம் ராமோஷத்துக்குள்ள கடந்து போகிறோம். வேதத்தின் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஒருவர் மேல் ஒருவர் நாம் கசப்பான அந்த வைராக்கியத்தை வைத்திருந்தா, ஆமென். இந்த நாளில போன் செய்யுங்க, இந்த கூட்ட முடிவில் ஒரு போன் செய்து அவர்களிடத்தில் அந்த கசப்பை நீங்கள் எடுத்து போடுங்க. ஏனென்றால் கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். அப்படி வருகை அது சீக்கிரமா இருக்கின்றது. விசுவாசி எத்தனை பேருங்க? இம்மை பொழுதுல நாம் மறுரூபம் ஆவோம். ஏசப்பா அதிசீக்கிரமாய் வருவார். இந்த ராத்திரி வேளை வருவார் என்றால் நம்முடைய ஜீவனை எடுத்துக்கொண்டு நாம் எங்க போக போகிறோம்? இந்த கசப்பான வைராக்கியத்தை நாம் வைத்துக்கொள்வோம். அநேகருடைய ஜீவிதத்தில் இந்த கசப்பான வைராக்கியம் இருக்கின்றது, கசப்பு இருக்கின்றது ஒரு இடத்துல. அந்த கசப்பு வந்து வைராக்கியமா என்ன செய்கின்றது, மாறுகின்றது. இது பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்யாதுங்க, கொண்டு போவாது. வைராக்கியம் இருப்பது நல்லது தான். அந்த வைராக்கியம் எதுக்கு இருக்கணுங்க? நல்ல விஷயத்துக்கு இருக்கணும், கெட்ட விஷயத்துக்கு நம்முடைய ஜீவிதத்துல இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லலாம். அதனால அடுத்து பார்க்கிற காரியம் என்னன்னா கசப்பான வைராக்கியம்.
முதல் வைராக்கியம். இரண்டாவது என்ன பார்க்குறீங்க? கசப்பான வைராக்கியம். அந்த கசப்பு இல்லை என்றால் இந்த வைராக்கியம் நல்லதாக மாறும். ஒருவர் மேல் ஒருவர் கொஞ்சம் கசப்பை வைத்துக் கொண்டிருப்பதனால்தான் இந்த நாளில் அநேகர் வெளிய ஜனத்தை விட வீட்டு உள்ள இருக்கிறவங்க மேல தான் ரொம்ப கசப்பா இருக்கு. அப்படிதானே? கணவன் மேல மனைவிக்கு கசப்பு, மனைவி மேல கணவனுக்கு கசப்பு, பிள்ளைகள் மேல பெற்றோருக்கு கசப்பு, பெற்றோர் மேல பிள்ளைகளுக்கு கசப்பு. ஏன்னா சரியான வழியில எல்லாமே இருக்கணும்னு நம்ம பார்க்கும் போது தான் இந்த கசப்பு என்ன செய்கிறது என்றால் உருவாகின்றது. ஆனால் வேத வசனத்தில் நாம் வாசித்த சங்கீதத்துல நாம் பார்த்தபடி 7வது வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை ஆராதிக்க வேண்டும். அவரை ஆராதிக்கும் போது அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் போது அந்த பயம் இருக்க வேண்டுங்க. விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எதுங்க கடைசியில போகின்றது? விசுவாசமே. உங்களுடைய விசுவாசமே கடைசியில் என்ன செய்யும்? போய் நிற்கும். ஆனா இந்த நாளில கசப்பான காரியங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கும் என்றால் தயவு செய்து எடுத்து போடுங்கள். ரோமர் 10 அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிற வேளையில ரோமர் 10:2 தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால் அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிறுத்த நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த முதல் வார்த்தையை நம்ம நல்லா கவனிக்கும் போது தேவனை பற்றிய அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். பவுல் சொல்லுகிறார். ஆகிலும் ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால் அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். நல்லா கவனிச்சீங்கன்னா அவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் நான் பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய நீதியை தேடாமல் அவருடைய சொந்த நீதியை என்ன செய்கிறார்கள்? சுய நீதியை தேடுகிறார்கள். நான் சொல்லுவது தான் கரெக்ட். அல்லேலூயா. வைராக்கியம் எதுல இருக்க வேண்டும்? தேவன் மேல அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும். நல்லா கவனிச்சீங்கன்னா இங்க அவர்கள் தேவனுடைய நீதியை தேவனை பற்றிய வைராக்கியம் இருந்தும் தேவனுடைய நீதி அறியாம சுய நீதி என்ன செய்யறார்கள்? வைராக்கியம் இருக்கு, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை தான், நான் தேவனுக்காக வாழுகிறேன் தான் என்ற வைராக்கியம் இருக்கின்றது. அப்படி சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? நான் தேவனுக்காக தான் வாழ்கிறேன், ஆனால் தேவனுக்காக வாழுகிறேன், நான் தேவனுக்காக தான் ஜீவிக்கிறேன் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில சுய நீதியை என்ன செய்யக்கூடாதுங்க? தேடக்கூடாது. அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய அந்த நீதியை மட்டுமே தான் நாம் தேட வேண்டும். எது நியாயம், எது கரெக்ட், நான் நினைக்கிறதா கரெக்டா இல்ல ஆண்டவர் சொல்றதா கரெக்டா, நான் செய்யறதா கரெக்டா இல்ல வேதவசனம் சொல்றதா கரெக்டா? ஆமென். அல்லேலூயா. ஜீவிதத்துல நம்முடைய சுயம் மறைய வேண்டும், தேவன் மட்டுமே நம்முடைய ஜீவிதத்துல வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை அல்லேலூயா. நம்முடைய சுயமானது மறைய வேண்டும், தேவன் ஒருவர் மட்டுமே தான் வெளிப்பட வேண்டும். அப்ப தேவன் வெளிப்பட வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகள் பிரகாரம், அவருடைய நீதியின் பிரகாரம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த நீதியின் பிரகாரம் நாம் வைராக்கியமாக இருக்க வேண்டும். நம்முடைய சொந்தமான சுய நீதியின் மேல நாம் என்ன இருக்கக்கூடாதுங்க? வைராக்கியமாக இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. கலாத்தியர் 1 அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கிற வேளையில ஜனங்கள் எவ்விதமா இருக்கிறார்கள் என்று ஒரு வேத வசனம் நம்மை சுற்றி காமிக்கின்றது. என் ஜனத்தாரில் அநேகரை பார்க்கிலும் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய
குமாரனை நான் ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபு தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், நான் பாரம்பரியத்தில் என்னவா இருந்தேன், வைராக்கியமா இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் என்னை என்ன செய்தார், தமக்கென்று பிரித்தெடுத்து புறஜாதிகள் மத்தியில சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக என்னை என்ன செய்தார் ஆண்டவர். இந்த நாளில நம்ம எல்லாரும் கூட இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற எல்லாரும் கூட நம்ம ஏதோ ஒரு ட்ரெடிஷனல் பாரம்பரியத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். You are not chosen me, but I have chosen you. ஆண்டவர் சொல்றார், நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப நான் தெரிந்து கொண்டேன். பாரம்பரியத்தின் வைராக்கியத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து தன்னுடைய வார்த்தைகளை சுவிசேஷமாய் சொல்ல முடியாத கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் சிலர் ஆலயத்துக்கு நாம் வரும்போது வெறிய ஆராதனையே நம்ம முடிச்சுட்டு நம்ம போகாதபடிக்கு நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வேண்டாம். கர்த்தர் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆமென் சொல்லலாம். கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார், கர்த்தர் எதற்காக இந்த இடத்துல என்னை வைத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை அறிந்தவர்களாய் அந்த நோக்கத்தின் மேல நம்ம வைராக்கியமா இருக்க வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதும் போவது மட்டுமே நம்முடைய கடமை அல்ல. இது பாரம்பரியமான ஒரு சபை அல்ல. அல்லேலூயா. இது கர்த்தர் உங்களை உலகத்திலிருந்து பாரம்பரியத்திலிருந்து பிரித்தெடுத்த ஒரு சபையா இருக்கின்றது, ஒரு ஜனமா இருக்கிறோம். விசுவாசிகள் எத்தனை பேருங்க? அல்லேலூயா. ஆகினால் என்னை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார், ஆண்டவர் என்னை எதற்காக பிரித்தெடுத்தார் என்று சொல்லி தேவனுடைய மனுஷன் இங்கே சொல்லுகிறதை போல நம்முடைய ஜீவிதத்திலையும் அல்லேலூயா ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டாம். Why I am here? எதற்காக என்னை ஆண்டவர் இந்த சபையில வைத்திருக்கிறார், எதற்காக இந்த வார்த்தையை இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாரம்பரியத்துல நாம் இருந்த அந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் நம்ம பிரித்தெடுத்தார். ஆனால் பிரித்தெடுத்த தேவனுடைய ஜனம் மீண்டும் நம்முடைய ஜீவத்துல எந்த பாரம்பரியமான காரியங்களும் இருக்கக்கூடாது. விசுவாசிகள் அமைச்சு இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம், விசுவாசத்தின் மேல வைக்கிற ஒரு வைராக்கியம். ஆமென். அல்லேலூயா. ஆகினால் நாம் சபைக்கு வருவதும் சபை முடிந்தவர்கள் உடனே பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி நாம் போகிறது தான் நம்முடைய வேலை அல்ல, நம்முடைய கடமை அல்ல. கர்த்தர் எதற்காக நம்மை பிரித்தெடுத்தாரோ, கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை ஆமென் நிறைவேற்றதான். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க அதன் மேல் நான் வைராக்கியமா இருப்பேன், கர்த்தர் எதுக்காக அழைத்தாரோ அந்த அழைப்பின் மேலே நான் என்ன செய்வேன், வைராக்கியமா இருப்பேன். அல்லேலூயா. வைராக்கியம் வைப்பது நல்லது தான், ஆனா அது நல்ல விஷயத்துக்காக நாம் என்ன செய்ய வேண்டாம், பயன்படுத்த வேண்டாம். பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை நல்லா கவனிப்போம். 21 அதிகாரம் அப்போஸ்தலர் 20வது வசனத்துல Acts chapter 21 verse 20. அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகம் ஆயிரம் பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே, அவர்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். புற ஜாதிகளில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில் இல்லை என்று நீதி சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசேயை விட்டு பிரித்து போகும்படி போதிக்கிறீர் என்று. ஜனங்கள் அந்த நாட்களிலே நியாய பிரமாணத்தின் மேல் என்னவா இருந்தார்கள், வைராக்கியமா இருந்தார்கள். ராமன் சொல்லலாம். அப்ப அவர்கள் நியாய பிரமாணத்தின் மேல் வைராக்கியமா இருந்தார்கள். தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பில் என்னவா இருந்தார்கள், வைராக்கியமா இருந்தார்கள். ஆமென் சொல்லலாமா? பாரம்பரியத்தின் விட்டு ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்பின் மேலே என்னவா இருந்தார்கள், வைராக்கியமா இருந்தார்கள். கசப்பான வைராக்கியம் அவளிடத்துல இல்லாதபடிக்கு தேவனை பின்பற்றுகிற ஒரு ஜனங்களா இருந்தார்கள். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப மாமிசத்தின் கிரியையின்படி அவர்கள் வாழாதபடிக்கு ஆவியின் கிரியின் மேலே அவர்கள் வைராக்கியமா இருந்தார்கள்.
ஆமென். ஆகினால் இந்த மாமிசத்தின் கிரியைகள் நம்முடைய ஜீவிதத்துல வைராக்கியமாயிருந்தால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டார்கள், பிரவேசிக்கவே மாட்டார்கள். ஆனால் ஆவிக்கேற்றபடி அந்த வைராக்கியத்தின்படி நாம் ஜீவிக்கிற வேலையில ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில தனித்தனியா பிரித்து எடுத்து நாம் அப்படி வாழ்கிற வேலையில நிச்சயமாகவே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வாய்ப்பு உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இது ஜனங்கள் இருந்த ஒரு நிலைமை. கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார்? அவர் எதன் மேல வைராக்கியமாய் இருக்கிறார் என்று சொல்லி எசேக்கியா சக்கரியா 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிப்போம். Zechariah chapter 8 verse 2. நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். தேவன் சொல்லுகிறார், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியமாய் நான் காணப்படுகிறேன். அல்லேலூயா. நான் சீயோனுக்காக. சீயோன் என்பது என்ன? சீயோன் யாரை குறிக்கின்றது? சீயோன் யாரை குறிக்கின்றது? இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கின்றது. ஆண்டவர் பாருங்க, அவர் மாமிசமா இறங்கி வந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய பாவத்தை மன்னிக்க, நம்முடைய அக்கிரமத்தை நீக்க. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது ஜனங்கள் மேல, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. ஆமென். படைத்த தேவனுக்கு நம்ம மேல ஒரு வைராக்கியம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதிலே 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் சீயோன், இங்க எருசலேமின் மேல நான் வைராக்கியமா இருக்கிறேன். சக்கரியா 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியமா இருக்கிறாரா? அல்லேலூயா. ஆண்டவர் வைராக்கியமா இருப்பது எதுக்காக? சீக்கிரம் சொல்லுங்க. அவருடைய ஜனங்களுக்காக, முந்தின இஸ்ரவேலுக்காக. நம்மள யாருங்க? பிந்தின இஸ்ரவேல். அப்ப சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக வைராக்கியமா இருக்கிறார். இப்படி கையை வச்சுதான் சொல்லுங்க. இல்லை, கை வச்சா வலி ஆக போகுது. கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக வைராக்கியமா இருக்கிறார். 2வது கேள்வி, நான் யாருக்காக வைராக்கியமா இருக்கிறேன்? என்ன சத்தமே வர மாட்டேங்குது. ஆண்டவர் சீயோனுக்காக அவர் என்னவா இருக்கிறாரு? வைராக்கியமா இருக்கிறார். எருசலேமுக்காக அவர் வைராக்கியமா இருக்கிறாரு. நீங்களும் நானதான் அந்த பிந்தின சீயோனா இருக்கிறோம், பிந்தின எருசலேமா இருக்கிறோம். அல்லேலூயா. தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் வைராக்கியமா இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருவரும் பாவத்தின் வழியில போகக்கூடாது. அந்த வைராக்கியத்தை அவர் வைத்தபடியால் தான் சர்வ சிருஷ்டியான கர்த்தர் மாமிசத்துல அவர் வெளிப்பட்டார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. எங்க நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சுனாக்கா அதை செய்யாம நம்ம விட மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிகள்? ஆண்டவருக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு, நான் செய்யாதேன்னு சொன்ன விஷயத்த செய்துட்டாங்க. ஆகினால் ஒரு வைராக்கியம் ஆண்டவருக்குள்ள, ஜனங்கள் மேல ஒரு வைராக்கியம். ஒருவரும் என்ன செய்யக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய வைராக்கியம். அல்லேலூயா. இந்த காலவரையில் நம்முடைய ஜீவிதத்துல என்னங்க வைராக்கியம்? என்னங்க வைராக்கியம்? தேவனே நம்ம மேல என்னவா இருக்கிறாரு? வைராக்கியமா இருக்கிறார். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லும்போது என்ன வாசிக்கிறோம் என்றால், என் நாமத்தின் மேல், என் நாமத்துக்காக நான் வைராக்கியமா இருக்கிறேன் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 26வது வசனம். எசேக்கியேல் 39 chapter verse 26. அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்தாமல் இல்லாமல்